ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை வியூவர்ஸ். நேற்று சாயங்காலம் சரியான மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது, அப்படியே ஊற்றிருச்சு. அப்படி ஒரு மழை. அதனால் இன்றைக்கி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. அதனால் நம்ம செடிகளோட அப்டேட் பார்த்துட்டு புது புது வகை செடியெல்லாம் ஒன்று நடுவோம் இன்றைக்கி. இந்த நேற்று கத்தாழை இது அடித்ததுனால அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது வந்து மிளகா நாற்று இலையில எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இலை மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா சரி, இந்த இலையில இருக்க இந்த இலைப்பேனு அப்புறம் இன்னொன்று மாவுப்பூச்சி இப்படி வர்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. செடி நல்லா சிறப்பாகவும் இருக்கும். இந்த தக்காளிலையும் பாருங்கள், நிறையா தக்காளி விட ஆரம்பிச்சிட்டு. இந்த தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த எங்கிட்ட ஒன்று குட்டியாக வந்துருச்சு பாருங்கள் தக்காளி. இது வந்து ஆப்பிள் தக்காளி, அது நிறையா வர ஆரம்பிச்சிட்டு. இந்த கத்திரிக்காயிலையுமே காய் கிடக்கு, இப்போ தான் பார்க்குறேன் நான். இங்கே பாருங்கள், அடியில் ஒரு காய் இருக்குது. இந்த பூவும் காயாக போகுது. மாதிரி அந்த கத்திரிக்காய் சொல்லியும் 2 கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ மாறி மாறி நம்ம இலை உரம் ஊற்றணும். அது மேலே வந்து தண்ணி வேறு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்ல, வெயில் நேரம் விட்டனால என்ன செய்யுது, இந்த இலை மேலே இருக்க பூச்சியெல்லாம் போயிட்டு நல்லா செடி நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாத்துலேயுமே பூவும் காயும் வர ஆரம்பிச்சிட்டு. இந்த பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் நல்லா எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு வெண்டைக்காய் பறிச்சோம்ல, அடுத்து பூ பூத்துட்டாங்க. இந்த பீக்கங்காவும் பாருங்கள் பெருசாகிக்கிட்டே வர்றாங்க பாருங்கள். நல்லா குண்டு குண்டுன்னு வருது. இந்த வட்டம் நீளமாக வராமல் நல்லா குண்டு குண்டுன்னு வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மறிக்குழந்து வாங்கிட்டு வந்தேன். அதை என்ன செஞ்சுட்டேன், மறிக்குழந்து சைட்லலாம் எடுத்துகிட்டு அதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை ஊனி வச்சு பார்ப்போம் முளைக்குதான்னு. எல்லோரும் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு மறிக்குழந்துன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் ஊனி வச்சு வளருமான்னு பார்க்க போகிறேன். இதை ஊனிட்டு நிழலில் வச்சுருவோம். மழை வேறு பெய்யுதில் அடுத்தடுத்து கோடை மழை. இதில் என்ன செஞ்சிடும், நமக்கு கொஞ்சம் தழுத்து வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுபோக இந்த மல்லிச்செடியுமே இந்த வேரோடு இருக்குது பாருங்கள். இந்த வேரை ஊனி வச்சா இலை தழுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போட்டிருக்க நாட்டு மல்லி, இது வந்து கடையில் வாங்கின மல்லிச்செடி. இது இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், ஊனி வச்சு பார்ப்போம். ஊனி வச்சுட்டு வளருதா என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் வேறு எல்லா மறிக்குழந்து குச்சியும் ஊனியாச்சு. மல்லிச்செடி இதில் ஒன்று ஊனியிருக்கேன், இன்னொரு க்ரோ பேக்கில் ஊனியிருக்கிறேன். இதுக்கு நம்ம மழை தண்ணியவே தொளிச்சு விட்ருவோம். தொளிச்சுட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு ஒரு வாரத்தில் பார்ப்போம், எல்லாமே தழுக்குதா என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் பஸ், இது அந்தி மந்தார விதையை ஊனி வச்சேன். நம்ம வீட்டில் பிங்க் கலர் இருக்குல்ல, அதில் 2 விதை ஊனேன், 2மே முளைச்சிருச்சு. இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து சுண்டைக்காய் செடின்னு பக்கத்தில் இருக்கவங்க வந்து கொடுத்தாங்க. நான் செடி வளர்க்குறனால பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, புது புது செடி வந்துச்சுனாக்கும் சின்ன சின்ன செடி எங்கேயாவது இருந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் அதை வந்து என்ன செய்கிறது, வளர்த்துக்கிறது. அவங்களுக்கு கேட்டாலும் சரி, அவங்களுக்கு வேறு செடி ஏதாவது ஒன்று கொடுத்துட்றது. அவங்களுமே இப்போ நிறைய பேர் இதை பார்த்து செடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செடி வளர்க்குறதுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப நல்லது. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வெந்தயம் ஊற்றினோம் பாருங்கள், அதோட கட் பண்ணி விட்டோம்ல, அதுக்கப்புறம் நல்லா சிறப்பாக இருக்கா செடி. இலையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த இதெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள், கலர்லாம் மாறி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அது நம்ம கட் பண்ணி விட்டதுக்கும் இந்த பாசிப்பருப்பு ஊற்றுனதுக்கும் நல்லா மழை பெஞ்சதுக்கும் கரெக்டாக போச்சு. அதனால் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வர்றாங்க. இந்த பாருங்கள், கட் பண்ணி விட்டதில் எவ்வளோ இலை தழுத்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெள்ளை செம்பருத்தி. இதில் மஞ்சள் கனகாம்பரம் பூ வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூக்குமா, எப்போ பூக்குன்னு தெரில. ரோஸ் எல்லாமே நல்லா சிறப்பாக தளிர் விட்டுருக்கு. இந்த குடமிளகாவும் பூ நல்லா சிறப்பாக வருது. நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது, நிறையா பூ விட்டுருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.